நாளடைவில் வந்து அதில் ஒரு சின்ன ரத்த கசிவோ இல்லை அப்படின்னா பெர்ஃபோரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு குழிப்புண் மாதிரியே வந்து மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய வயிற்றுப்படலத்தில் நிறைய டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டயபெட்டிக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நான் ஒரு 7 இயர்ஸ் டேப்லெட் சாப்பிட்றேன், பிபிக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படலத்தில் வந்து சுரக்கக்கூடிய புரோஸ்டோகிளாண்டினுடைய அளவை வந்து இது வந்து கம்மிப்படுத்தும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அல்சர். அதிகமாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய அல்சரை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ட்ரக் இன்டியூஸ்டு அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து இதை சொல்லுவோம். சமீப காலங்களில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, யாரை கேட்டாலுமே வந்துட்டு எனக்கு வந்து கால் வலி இருக்குது, எனக்கு வந்து முதுகு வலி இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா பெண்கள் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லோயர் பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நேரம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் வந்து அந்த டைமிங்கில் வந்து பெயினை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலையை வந்து தொடர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகளால் நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இன்னர் லேயர் வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு அதில் வந்துட்டு புண் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அந்த புண் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் வந்து அதில் ஒரு சின்ன ரத்த கசிவோ இல்லை அப்படின்னா பெர்ஃபோரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு குழிப்புண் மாதிரியே வந்து மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய வயிற்றுப்படலத்தில். இந்த அல்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி இதற்கு வந்து நம்ம என்ன மாதிரியான தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வயிற்றுப்புண் வந்து இந்த வலி நிவாரணி மாத்திரைகளால் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகப்படியான மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும் போது, அதாவது வந்துட்டு இப்போ சாதாரணமாக ஒரு கால் வலிக்கு ஒரு டைக்ளோஃபெனாக்கே வாங்கி சாப்பிட்றீங்க, இல்லைன்னா வந்துட்டு மெடிக்கலில் வந்து ஏதாவது ஒரு டேப்லெட் வாங்கி அந்த நேரத்துக்கு ஒரு பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படலத்தில் வந்து சுரக்கக்கூடிய புரோஸ்டோகிளாண்டினுடைய அளவை வந்து இது வந்து கம்மிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னர் லேயரை வந்து டேமேஜ் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCl செக்ரீஷனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து புண் உருவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த புண் வந்து நாளடைவில் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அந்த புண்ணை தொடர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இரத்த கசிவு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வந்துட்டு பெர்ஃபோரேஷன் ஆகிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வயிற்றுப்புண்கள்லாம் வர்றதுனால நம்ம வந்து மெயினாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவரை கலந்து ஆலோசிக்காமல் நம்மளே வந்து மருந்துகள் வாங்கி சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 50+லேயோ ஒரு 40+லேயே ஈவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டயபெட்டிக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நான் ஒரு 7 இயர்ஸ் டேப்லெட் சாப்பிட்றேன், பிபிக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியா நிறைய டேப்லெட்ஸ், அதாவது டயபெட்டிக் ஒரு டேப்லெட், பிபிக்கு ஒரு டேப்லெட், கொலஸ்ட்ரால்க்கு ஒரு டேப்லெட், இந்த மாதிரி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய லேயர் வந்து டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஊன்று வந்து அதுக்கப்புறம் வந்து அது பெர்ஃபரேஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டேப்லெட் வடிவமாக இல்லாமல் முக்குற்றங்களின் அடிப்படையில் வந்து நம்ம வாதமோ பித்தமோ கபமோ எந்த குற்றம் வந்து பாதிப்படையுதோ அதை வந்து கண்டுபிடிச்சு அந்த ரூட் காஸ்க்கு என்னவோ அந்த மருந்து கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் உடம்புல வந்து வாதம் குற்றம் அடைஞ்சிருக்கு, இல்லை பெயின் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து வாதத்தை தாழ்த்தக்கூடிய மருந்துகள் மற்றும் சிறப்புகள் அல்லது கஷாயங்கள் இந்த மாதிரியான மருந்து முறைகளை ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பொடி மருந்துகள், அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரப் போன்ற பேஸ் மருந்துகள், அடுத்துதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேப்சூல்ஸ் போன்ற மருந்துகள் வந்து கொடுப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைஜஸ்டிவ் லேயரை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து அல்சரை வந்து சீக்கிரமாகவே உண்டு பண்ணாது. ஸோ வந்துட்டு அதிகப்படியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய அல்சரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தவிர்த்துக்கலாம். ஸோ ரூட் காஸ் என்னவோ அதை பார்த்து அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அல்சர் வந்து தவிர்க்கப்படும். ப்ளஸ் வந்து முக்குற்றங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு ரூட் காஸை பேஸ் பண்ணி அந்தந்த குற்றத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கும்போது உங்களுக்கு குறையும். அடுத்து வந்துட்டு மெயினாக வந்து இந்த மாதிரி வயிற்றுப்புண் இருக்குது, எனக்கு வந்து அதிகமாக வந்து பெயின் கில்லர் சாப்பிட்டுட்டோ இல்லை அதிகமாக மெடிசன் சாப்பிட்டோ எனக்கு வயிற்றுப்புண் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்
என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உணவில் வந்துட்டு காரம் குறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். அடுத்து மெயினாக வந்து உங்களோட உணவில் இருக்க வேண்டியது வந்து சுண்டை வற்றல். ஸோ சுண்டை வற்றல் வந்து நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து நல்லாவே பார்த்துக்கும். ஸோ சுண்டை வற்றல் வந்து டெய்லி வந்து ஒரு 4-5 நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்னலாக இருக்கக்கூடிய கட் ஹெல்த்தை வந்து அது மெயின்டைன் பண்ணும். அடுத்து வந்துட்டு மணத்தக்காளி கீரையை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரையை வந்து நீங்கள் ஒரு மண்டலமாக எடுத்துக்கும் போது அல்லது ஒரு 30 days அல்லது 48 days எடுக்கும்போது உங்களுக்கு இந்த வயிற்றுப்புண், அதே மாதிரி மெயினாக அந்த பெர்ஃபோரேட்டட் வயிற்றுப்புண் வந்து நல்லாவே குணமாகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி வந்து இந்த டீ காஃபியை வந்து முற்றிலுமாக தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக வந்து தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து வயிற்றுப்புண் வந்து முற்றிலுமாக குணம் அடைகிறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரமாக வந்துட்டு உணவுக்கு முன்பு வந்து அதிகமாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத வந்து தவிர்க்கணும். நிறைய வந்து வாட்டர் எடுத்துட்டு நம்ம உடம்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸோ வந்து அதிகமாக வந்து புண் ஏற்படாமல் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து எளிதில் வந்து உங்களுக்கு வந்து வயிற்றுப்புண் வந்து குணமாகும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்து இந்த மாதிரி வயிற்றுப்புண்கள் வந்து இருக்கிறதுக்கு வந்து அமிர்துல்ஸ் கேப்சூல்ஸ் அண்ட் அமிர்துல்ஸ் சிரப் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் தினசரி வந்து காலை 15 ml இரவு 15 ml வந்துட்டு ஒரு 1/2 cup வார்ம் வாட்டரில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து வயிற்றுப்புண் வந்து முற்றிலுமாக குணமாகும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ட்ரக் இன்டியூஸ்டு அல்சர்னா என்ன, இது வர்றதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது, என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அடுத்து வந்துட்டு இதை எப்படி தவிர்க்கலாம் நம்ம மருத்துவத்தில் அப்படின்றத பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 2ஆம் வாரம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare. His wellness